இந்த கேஸ் சொல்லிக் கொடுக்க போகிற பாடத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ராமேஸ்வரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய பள்ளி மாணவி மஞ்சள் நாயகி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஆசாத்தை போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இதில் அவன் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் என்ற தகவல் போலீசாரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து குற்றவாளி ஆசாத்தை மேலும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். நாம இப்போ ராமேஸ்வரம் காவல் நிலையத்துக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சள் நாயகியோட கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசாதை இப்போ வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. மாதர் சங்கம் மற்றும் இதர பெண்ணிய அமைப்புகள் இந்த ஆசாத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இந்த ரேபிஸ்டுக்கு கொடுக்க போற தண்டனை உச்சபட்ச தண்டனையா இருக்கும். என் பேர் உய்யவன் தான். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ராமேஸ்வரம் தான். பெருசாக ஒன்றும் படிக்கலை. என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பா. நான் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மாரடைப்பு வந்து இறந்துட்டார். சொத்துக்கத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பாவோட ஒரே ஒரு சவரப்பெட்டி தான். அதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட காத்துக்கிட்டு இருந்து கட்டிங் ஷேவிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு போவாங்க. அவளை தொழில் சுத்தம். சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவளும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று என் கையில் போட்டுட்டு பிரசவத்தில் கண்ணை மூடிட்டான். நான் கூட உசிறு மாச்சுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் என் கையில் இருந்த என் பொண்ணு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. மொக்கவாய் தொடர்ந்து அந்த ஒரு சிரிப்புக்காகவே நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மஞ்சள் நாயகி, மஞ்சள் நாயகி. பேருக்கு தகுந்த மாதிரி பவுரு உருக்கி வந்த மாதிரி இருப்பான் புள்ள. அவன் எனக்கு மகளா இல்லையா, தாயா தான். யாரோ படுவாங்க மகளை சென்றாங்க மாதிரி பாலத்துல இருந்து தூக்கி வீச்சிருக்கானுங்க. ஐயா வீச்சிருக்கானுங்க குழந்தை. பயத்தை பயத்தை நான் பார்த்துக்கிறப்போ. ஐயா, நான் தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? பணத்தை பார்த்த உடனே நான் தடுமாறிட்டேங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் குழந்தைகளுக்கு பேர் வச்சது கூட நீங்க தான் ஐயா. நமசிவாயா. நீ பண்ண தப்புக்கு மரணம் தான் தண்டனை. ஐயா 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 ஐயா, என் குழந்தை அது எப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அந்த உதவியை தான் நான் உனக்கு பண்ண முடியும். இதுவும் நீ உண்மையை ஒத்துக்கிட்டதுனால. இல்லைன்னா பயம் விட்டு போயிரு மூர்த்தி.
புரிஞ்சுக்கோ. குழந்தைக்கு அனாதை ஆயிடுயா. உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். உன் மகனை நான் படிக்க வைக்கிறேன். என் வயிறு விளையட்டும், உன் வயிறு நிறையட்டும்பா. சரிங்க ஐயா. பிரம்மராஜா இந்த தீவுக்கே ராஜா, கடுமையான சிவபக்தர், நம சிவாயா. முக்கியமான அரசியல்வாதிங்க பெரும்புள்ளிங்களோட பினாமியான பிரம்மராஜாவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியிலையும் மரியாதை அதிகம். பெரிய போலீஸ் அதிகாரிங்க, நடிகருங்க எல்லாருக்கும் இவர் பரிச்சயம். ஐயா கிட்ட இருக்கக்கூடிய பல 100 கோடி ரூபாய் கருப்பு பணம் கப்பலில் மிதந்துக்கிட்டு இருக்கிறது அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு கூட தெரியாது. கங்கா ஐயாவோட மருமக. அது மட்டும் இல்லை, கப்பலில் மிதக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்கு பாதுகாப்பு இந்த கங்கா தான். இவனை சுற்றி எப்பவும் கழுகு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயாவோட பையன் பேரு சுச்சீந்திரன் ராஜா என்கிற சச்சின் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான். கர்ணனுக்கு கவச குண்டலத்தில் தான் உசுறு இருந்ததுன்ற மாதிரி ஐயாவோட உசுறு அவர் பிள்ளைகிட்ட தான் இருக்கு. பிள்ளைய கோபமாக கூட பார்க்க மாட்டார், அவ்வளோ பாசம். இவ்வளோ பேர் கூட இருந்தாலும் ஐயா நம்புறது அவரோட கைத்துப்பாக்கிய மட்டும்தான். சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி என் புள்ள விடிய விடிய தூங்காமல் உட்காந்து பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பரிசு போட்டிக்காக ராக்கெட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா மணி 2 இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற? ஒரு பேட்டரி இருந்தால் வேலை முடிஞ்சிரும்ப்பா. பேட்டரி இந்த நேரத்தில் இரு வரேன். இந்த தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. ஓகேம்மா, சீக்கிரமா சரிப்பா படு. சரிப்பா நான் முடிச்சிடறேன்ப்பா. ஒரு 5 காலையில் நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். மறுநாள் நான் காலையில் சீக்கிரமாக கிளம்பி கடைக்கு போயிட்டேன். என் பிள்ளை 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனதை எதிர் விட்டு பேபி அம்மா சொன்னாங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால நான் சீக்கிரமாகவே கடையை முடிச்சு வீட்டுக்கு போனேன். பள்ளிக்கூடத்துக்கு போன புள்ள வீட்டுக்கு வந்து சேரலன்னதும் எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. தெரிஞ்சவங்க வீட்டில், சொந்தக்காரங்க வீட்டில், எல்லா இடத்துலையும் தேடினேன். ஒன்றும் இல்லை. கடைசியா அவ படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போனேன். மஞ்சள் இன்னும் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரல, அதான் புள்ள பள்ளிக்கூடத்தில் இருக்கா, பார்த்து கூட்டு போகலான்னு வந்தேன். என்ன இன்னும் வீட்டுக்கு வரலையா? பள்ளிக்கூடம் 2 மணிக்கே விட்டாச்சப்பா. மத்தியானமே என் புள்ள கிளம்பி போயிட்டான்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேரம் ஆக ஆக நான் நில குலைஞ்சு போய் உட்காந்துருந்தேன். கைவிட மாட்டான். ஐயோ 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 ஐயோ
அம்மா 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 உனக்கு என்னம்மா ஆச்சு மஞ்சள் அம்மா போன போய் எனக்கு நீ இருந்த இப்ப நீயும் போயிட்டியம்மா அப்பா இனிமே என்னமா பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் என்னையுமா கூட கூட்டிட்டு போயிடுமா மஞ்சள் போனதுக்கு அப்புறம் நான் எங்கேயும் போகாம வீட்லயே முடங்கி கிடந்தேன். அப்போ ஒரு நாள் மஞ்சள் கூட படிக்கிற குழந்தைங்க வீட்டுக்கு வந்து மஞ்சளோட சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு தைரியம் சொல்லிட்டு போனாங்க. நாங்க இருக்கோம்ப்பா, உடம்ப பாத்துக்கோங்கப்பா. எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போன அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தோணுச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சச்சினும் ஃப்ரெண்ட்ஸும் காரில் வேகமாக போயிட்டு இருந்தாங்க. அந்த காரை துரத்திக்கிட்டு போய் மெதுவாக போங்கன்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ள கார் மின்னல் வேகத்தில் போய் மறைஞ்சிருச்சு. அந்த காரில் இருந்து ஒரு ரிப்பன் பறந்து வந்து என் பக்கத்தில் விழுந்தது. இந்த குழந்தைங்க தலையில் கட்டியிருந்த ரிப்பனை பார்த்தோன்னே இறந்து போன என் பொண்ணு மஞ்சள் தலையில் ஒரு ரிப்பன் தான் இருந்ததுங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒருவேளை அது மஞ்சளோட ரிப்பனாக இருக்குமோ? அன்னைக்கு வேகமாக போன காரில் மஞ்சள் இருந்தாளா, எனக்கு ரிப்பன் மூலமாக ஏதாவது தகவல் கொடுத்தாளான்னு யோசிச்சு எனக்கு மண்டையை வெடிச்சிடும் போல இருந்தது. அந்த காரை திரும்பவும் பார்த்தா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும்னு நினச்சி ஐயா பங்களா பக்கமே சுற்றிக்கிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் விடிய காலையில் அந்த கார் பங்களா விட்டு வெளியில் வந்தது. தாயி மஞ்சள் நடந்த உண்மையை சொல்லலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனால் அங்கே என் மகளை கொன்னவன்களை விட்டுட்டு யாரோ ஒரு சம்மந்தமே இல்லாத பீகாரி பையனை குற்றவாளிகளை ஏற்றுக்கிட்டு போனாங்க. ஐயா, உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற யாரோ ஒரு அப்பாவியை பலி கொடுக்க தயாரானாங்க. அந்த 4 பேரும் எங்கே இப்போ? தெரியல. சென்னையில் தான் இருக்கிறத தகவல். எந்த தடையும் இல்லாமல் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி எப்படி குற்றவாளி நிரூபிக்க போகிறீங்க? அதை என்கிட்ட விட்டுருங்க சார். இப்போ அதுக்காக மட்டும் நான் உங்களை பார்க்க வரல. பிரம்மராஜாவோட பையனை பற்றின உண்மைகளை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு எனக்கு தெரியும். நான் வாழ்ந்து முடித்தவன். ஆனால் வாழ வேண்டிய ஒரு பையன் தவறாக தண்டிக்கப்பட்டக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நான் திரும்பவும் சொல்கிறேன், விசாரணையை முதலேருந்து ஆரம்பிங்க. முடிவில் அந்த பீகார்கார பையன் தான் குற்றவாளி அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சதுன்னா தாராளமாக அவனை சுட்டுக் கொள்ளுங்க. இல்லை, நேற்று என் பொண்ணு செத்ததுக்கும் நாளைக்கு அந்த அப்பாவி பையன் உங்களால் சாகிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. தம்பி 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 டீயா காஃபியா? அது இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இங்கே இவர் பிரம்மராஜான்னு ஒருத்தர், ராமநாதபுரத்துக்காரர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய பங்களா, அவர் வீடு விலாசம் தெரியுங்களா? பெரிய கோடீஸ்வரர், பெரிய பெரிய பங்களா. சோகா சொல்கிறியா அட்ரஸை? சுற்றி 5 கிலோமீட்ரு. எல்லாருமே கோடீஸ்வரனுங்க தான். இங்கே நீ நான் மட்டும் தான் பிச்சைக்காரனுங்க. நானே காலையில் டீ வைக்காமல் இது கோச்சுக்காதீங்க தம்பி, போங்க. ஹலோ, யாருங்க? நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து 2 தெரு தள்ளி தான் நீ தேடுற பங்களா இருக்கு. நம்பர் 16 பாகிரதி தெரு, கொட்டிவாக்கம். சார் சார் சார், நீங்கள் யாருங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? 18 மணி நேரமாக தெரியும். நேற்று நீங்கள் சர்ச்சுக்கு வந்தப்ப
அட்ரஸ் அட்டையை எங்கேயே விட்டு போயிட்டீங்க. அதுவும் நல்லா தான் போச்சு. அந்த வீட்டை விட்டு நீங்கள் பத்திரமா வெளியே வர வரைக்கும் என் கண்காணிப்பில் இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன அட்ரஸில் நீங்கள் தேடுற 4 பேரும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கானுங்க. ஆக வேண்டியதை போய் பாருங்கள். குட் லக். ஏய் இருப்பா, யாருக்கு ஒருத்தர் உங்களுக்கு என்ன ஆச்சுண்டு வா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். பசங்க எங்கே இருக்காங்க? மேலே தாங்க சார். ஐயா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. வக்கீல் சார் வருவார், பார்த்துக்கணும். வாங்க சார். முருகேசன் எந்த ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரேன் சார். ஏய் லாயர் வந்துட்டாரா? முருகேசன் நீங்கள் கொஞ்சம் கீழே இருங்க. சரிங்க சார். குட். இப்போ நான் உங்ககிட்ட அக்டோபர் 29ஆம் தேதி உங்கள் 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சம்பவத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் தெளிவாக குழப்பம் இல்லாமல் உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்த வழியை பார்த்து போயிடுவோம். ஆரம்பிக்கலாமா? ஒன் செகண்ட் பிரதர், என்னை கவனிங்க. நடந்த சம்பவத்தை முழுமையாக எங்களுக்கு புரியும்படி சொன்னாதான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதில் உண்மையை மறைச்சிங்கன்னா டெல்லி நிர்பயா கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஜெயிலெலாம் கிடையாது, டைரெக்டாக தூக்கு தான். இங்கே கவனிங்க, உங்களை காப்பாற்ற தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நிலைமையாக புரிஞ்சிட்டு பேசுங்க சார். அன்னைக்கு காலைல இருந்தே நாங்கள் 4 பேரும் ஒரே வண்டியில் தான் ஊர் சுற்றிட்டு இருந்தோம். அன்னைக்குன்னா என்னைக்கு? அக்டோபர் 29ஆம் தேதி. தண்ணி அடிச்சிருந்தீங்களா சார் வீடு அடிச்சோம். டீ சார் சுமார் கஞ்சா அடிச்சிருந்தோம் சார். காரை யார் ஓட்டுனது? நான் தான். அந்த பொண்ணு மஞ்சளை எங்கே பார்த்தீங்க? ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகிற வழியில் சார். நீங்கள் போகிற வழியில் அவளை பார்த்தீங்களா, இல்லை அவள் இந்த வழியாக தான் போவான்னு தெரிஞ்சு போனீங்களா? தெரிஞ்சு தான் போனோம். அவளை பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஹாய் ஹாய், வீட்டுக்கு தானே போகிறா? நானும் அந்த பக்கம் தான் போகிறேன். வா. இல்ல நான் இருக்கட்டும், பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹே, கையில் ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்கேன், நான் சேஃபாக போய் விட்றேன். வா, கமா வரல இரு. ப்ளீஸ் வாங்க, இடம் காலேஜாக இருக்குது. வாங்க ப்ளீஸ். கெட்டிங் சார். அண்ணே, அப்பா வராருண்ணே. வண்டி நிறுத்துங்கண்ணா, நான் அப்பா கூடயே போயிடுறேன். Hey!
பாடியை கடலில் வீசுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போனீங்களா? இல்லை இல்லை சார் இல்லை இது சம்மந்தமாக யார்கிட்டயாவது வெளியில் ஏதாவது உதவி கேட்டிருக்கீங்களா? இல்லை சார் இல்லை சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், பதட்டப்படாமல் சொல்லுங்கள். இல்லை சார் கேட்கல. சம்பவத்தை தான் வீடியோ எடுத்தீங்களா? இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் 4 பேரும் போட்டிருந்தோம் உங்கள் ட்ரெஸ் எங்க? உள்ளே இருக்குது சார், மறைச்சி வச்சுருக்கோம். முதல்ல அதை கொளுத்தி போடுங்க. தப்பு செஞ்சால் அதை சரியாக செய்யணும். நாங்கள் இருக்கோம்ல, இந்த மாதிரி 1000 கேஸ் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ஒரு பேட்டரே கிடையாது. இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய லாயராக இருக்கேன்னா அதுக்கு உங்கள் அப்பா தான் காரணம். எதை பற்றியும் கவலைப்படாது. என்ஜாய். சார், பசங்க 4 பேரையும் தீவிரமாக விசாரிச்சுட்டேன். அவங்க மூலமாக எந்த தகவலும் வெளியே போல. அவங்க அதை வீடியோவும் எடுக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். சரி. நம சிவாயா. சென்னை பங்களா போன போடு. யாரு என் வீட்டுக்குள்ள யாரு? பக்கத்துல யாரா இருக்கீங்க? செக்யூரிட்டி. என் பிள்ளை என்ன ஒண்ணு பாரு. அவன் உசுருடா. நீயா? ஏடாச்சு உனக்கு? நீ கேடாங்க? உஷா, அவன் வம்சம்டா, ஒத்த வாரிசுடா, அழிச்சாடுறா. யா உயா தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவனை விட்டுறா, அவனை மன்னிச்சிடா. எனக்கும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு சார். வம்சம்டா, வேணாம்டா ஐயா, கொளுத்து சாம்பலாக்கிறாதடா. அது ஈஸ்வரடா உன்னை நினைச்சு ஒரு வரம் கேட்கிறா ஐயா.
உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த 4 பேர் மேலே பெட்ரோல் ஊற்றின நீங்கள் ஏன் கொளுத்தாம விட்டீங்க? அதுக்கான காரணத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? கொளுத்தி சாம்பலாக்கிட்டு உங்களுக்கெல்லாம் தீனி போட சொல்கிறீங்களா? ஏன் கொலை பண்ணலைன்னு கேட்குற அளவுக்கு கொலை பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாகி போச்சு இல்லை. எடைக்கு இடங்கிற மாதிரி கொலைக்கு கொலைங்கிறது ஒரு தீர்வாகாது தாயி. இங்கே வேர்லையே தப்பு இருக்கு. கிளைய வெட்டி என்ன பிரயோஜனம்? 3வது உலகப் போர் என்னைக்கோ ஆரம்பமாயிடுச்சு. அது பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரில் எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா பக்கத்தில் இருப்பான். ஏன் உங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பான். என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குது? 24 வயசு பையன் 6 வயசு குழந்தைய கெடுத்து கொள்றாயா. ஜாமீன்ல வெளியில வந்து பெத்த ஆத்தாள கொள்றான். பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல பாவம் காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தைய 17 பேர் சேர்ந்து 7 மாசமா கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க ஐயா. அதுல 4 பேருக்கு வயசு 60க்கு கூட இருக்கும். என்ன இந்த பூமியில ஒழுக்கம் மனிதாபிமானம் எல்லாமே செத்து போச்சா? 17 வயசு பையன் செய்யற தப்பையே 70 வயசு கழவனும் பண்றாங்க. அந்த தப்பு எங்கிறத கண்டுபிடிக்க, எப்படிங்கிறத கண்டுபிடிக்க. விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குங்க. இந்த மாதிரி நாசமா போறவனுக்கு அங்க போய் தொலைட்டும். ஒழிச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறதா பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறத படிச்சவங்க நீங்க தான் ஏன் முடிவு பண்ணணும். அதை விட்டு ஏன் இவனுங்களை கொல்லலைன்னு என்ன கேட்காதீங்க. எங்களை வளர்த்தவங்க வாழ வைக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க, சாகடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா இன்னைக்கு கத்தியால கழுத்து அறுக்கிறதுல இருந்து ஆண் பெண் உடலுறவு, பொம்பளை புள்ள பெக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உலகம் பூரா பரப்புறீங்கய்யா. 2 வயசு 3 வயசு புள்ள செல்போன்ல அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. பெத்தவங்க இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாம அவங்க வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்து மனசுல பதிஞ்சு போயிருக்கிற வக்கரத்தை மத்தவங்க மேல பிரயோகம் பண்றான். இதுல என்ன யாரையா கொலை சொல்றீங்க? யாரை கொலை சொல்றீங்க? வர்றியா?